ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 21. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் அந்த 25 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு, என்ன புறக்கணிக்காத, அதாவது புறக்கணிக்காத, இக்னோர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இக்னோருங்கிறது மோஸ்ட்லி நமக்கு தெரியும். அதனால் டோன்ட் இக்னோர் மீ, என்ன புறக்கணிக்காத. இக்னோர் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போடுறதா, டோன்ட் இக்னோர் மீ. அடுத்து, பிடிவாதமாக இருக்காத, ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, டோன்ட் பி அடமெண்ட். டோன்ட் பி அடமெண்ட், பிடிவாதமாக இருக்காத. அடமெண்ட், பிடிவாதமாக இருக்காத. சரியா? அடுத்து, என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாமரு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஸோ இது சிம்பிள், எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பேசுகிறதில்ல. என்னால் எதுவுமே ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அடுத்து, உளராத. உளராத அப்படிங்கிறதுக்கு பேபிள்னுவாங்க. உளராத, உளறலுக்கு பேப்ளிங். டோன்ட் பேபிள், உளராத, டோன்ட் பேபிள். அவசரப்படாத, டோன்ட் ரஷ். அவசரப்படாத, டோன்ட் ரஷ். முணுமுணுக்கிறது, நை 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 முணுமுணுப்பாங்கள்ல, ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மர்மர். டோன்ட் மர்மர், டோன்ட் மர்மர். அதை நீங்கள் தமிழில் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மர். ஓகேவா? இதை நீங்கள் கரெக்டாக ப்ரொனன்சியேட் பண்ணணும். மர்மர், டோன்ட் மர்மர். அடுத்து, அவளை சந்தேகப்படாத. அதில் சந்தேகப்படாத அப்படிங்கிறது சஸ்பெக்ட் பண்ணுறது. டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம் ஆர் ஹெர். அவளைன்னு போட்டிருப்பேன். ஹெர், டோன்ட் சஸ்பெக்ட் ஹெர். அவனை அப்படின்னா டோன்ட் சஸ்பெக்ட் ஹிம். ஓகேவா? அடுத்து, இது என்னுடையது. இது ஈஸி, இட்ஸ் மைன். இட்ஸ் மைன், சிம்பிள். அடுத்து, இது உண்மையா, இஸ் திஸ் ட்ரூ. இது உண்மையா, இஸ் திஸ் ட்ரூ ஆர் இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ, இது உண்மை. இஸ் இட் ட்ரூ அப்படின்னா, இஸ் முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா அது கொஸ்டின் மாதிரி. ஓகேவா? இஸ் இட் ட்ரூ, இஸ் இட் ட்ரூ, இது உண்மை அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் ட்ரூ. இஸ் திஸ் ட்ரூ, இது உண்மையா. நீங்கள் இஸ் திஸ் ட்ரூ அப்படின்னு பேசுங்க, அதான் ஈஸியாக இருக்கும். அடுத்து, நான் இல்லை, நாட் மீ, சிம்பிள். யாராவது சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் நம்மளை காட்டுவாங்கள்ல, அப்போ சொல்லுவோம், நான் இல்லை, நாட் மீ, நான் கிடையாது, நாட் மீ. அடுத்து, மேபி, இருக்கலாம். இருக்கலாங்கிறத மேபி அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம வழக்கத்தில் பேசிகிட்டு இருக்கதான், அதனால் தேவையில்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே வருது. மேபி, இருக்கலாம், மேபி. உடனே போ, உடனே போ, உடனே அங்கே போ அப்படின்னு. கோ இமீடியட்லி, கோ இமீடியட்லி, கோ இமீடியட்லி, உடனே போ. அடுத்து, சோம்பேறியாக இருக்காத. இதை நான் நிறைய 2-3 டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பாஸ் பண்ணிவிட்டு. டோன்ட் பி லேசி, டோன்ட் பி லேசி. சோம்பேறியாக இருக்காது, டோன்ட் பி லேசி. நேரத்தை வீணாக்காத, இது சிம்பிள். டோன்ட் வேஸ்ட் மை டைம், என்னோடய நேரத்தை வேஸ்ட் ஆக்காத அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க டைம், அதனால் நம்ம மைங்கிறதே யூஸ் பண்ணுறது பெட்டர். டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னா சிம்பிளாக நேரத்தை வீணாக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். யாரோட நேரம் அப்படின்ற மாதிரி இருக்கும், கொஸ்டின்லேயே நிற்கும். ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு முடிச்சிருங்க. ஸோ அது ஒரு ஃபுல் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து, கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. சாப்பாடு மிச்சம் கொஞ்சம் கூட இல்லை. நாட் அ பெட், நாட் அ பெட், கொஞ்சம் கூட இல்லை, நாட் அ பெட். அடுத்து, வேகமாக நட. இது சிம்பிள். வாக் ஃபாஸ்ட், வாக் ஃபாஸ்ட், வேகமாக நட, வாக் ஃபாஸ்ட். எனக்கு தெரியாது, இது சிம்பிள். இது அதை விட ஈஸியானது. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. அமைதியாரு, அமைதியாரு, டீச்சர் சொல்லுவாங்க அமைதியாரு. கீப் குவாய்ட், கீப் குவாய்ட், அமைதியாரு, கீப் குவாய்ட். மறந்துடாத, சொல்கிற விஷயத்த மறந்துடாத, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட், மறந்துடாத, டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட். முன்னால் போ, முன்னால் நட, முன்னால் போ, முன்னால் நட அப்படிங்கிறத. கோ ஃபார்வர்ட், முன்னால் போ, கோ ஃபார்வர்ட். பின்னால் போனால் கெஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து, உள்ளே வரலாமா, இது நம்ம ஸ்கூலில் கேட்போம்ல,
கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 2 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உள்ளே வரலாமா அப்படிங்கிறதுக்கு மே ஐ கமின். நான் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சென்டென்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லிடலாம். நீங்கள் அப்படியே இருந்ததை கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்றதை கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள், ஓகேவா? நான் சொல்ல மாட்டேன். அடுத்து, என்ன தொடாத, சிம்பிள், டோன்ட் டச் மீ. என்ன தொடாத, டோன்ட் டச் மீ. அடுத்து, என்ன நம்பு. பிலீவ் மீ ஆர் ட்ரஸ்ட் மீ, எதுனாலும் சரி, உங்களுக்கு வாயில் எது நல்லா வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பிலீவ் மீ ஆர் ட்ரஸ்ட் மீ. எனக்கு இது ட்ரஸ்ட் மீன் தான் நல்லா இருக்குது, ஸோ அதனால் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். பிலீவ் மீ அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் கேசஸ் தான். நன்றாக சாப்பிடு, ஈட் வெல். நன்றாக சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஈட் வெல், நல்லா சாப்பிடு. அடுத்து, வாய் மூடு அப்படிங்கிறதுக்கு ஜிப்பிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஷட் யோமா இப்படி யூஸ் பண்ணுற கூட ஜிப்பிட் அப்படின்னு சொல்லிடலாம், அது நல்லாயிருக்கும். அடுத்து, நான் கவலைப்படாதே. எதுக்கு நான் வந்து சொல்லலை, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 நான் விட்டுறேன், எனக்கு வேணாம். இந்த 2யுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா?